அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ் அத்துணை நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். செவ்வாய் பகவான் அப்படின்னாலே அதீத வீரன், ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குபவன், எப்பேற்பட்ட செயலையும் தனக்கு நிகராக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய 1/6/2024 முதல் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த செவ்வாய் எவ்வகையில் உங்களுக்கு உபகாரம் பண்ண போகிறார், 12 ராசிக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க, இதை பற்றி தான் இந்த செவ்வாய் காரகத்துவமான 1/6/2024 முதல் 12/7/2024 வரை ஆக 42 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்திலே பிரவேசிக்க போகிறார். இந்த மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதில் 2 நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரங்கள், கிருத்திகை மட்டும் முதல் பாதத்தை கொண்டிருக்கிறது. இந்த செவ்வாய் பகவான் அஸ்வினி பிரவேசிக்கும் காலம் 12 ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது? இந்த செவ்வாய் பகவான் 1/6/2024 முதல் 19/6/2024 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 19/6/2024 பிற்பகல் 2:59 வாக்கில் 8/7/2024 வரை பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 8/7/2024 1:56 நடுநிசியிலிருந்து 12/7/2024 வரை 6:58 அன்று மாலை வரைக்குமே இந்த மேஷ ராசியில் 42 நாட்கள் சஞ்சாரம் பண்றா. இந்த செவ்வாய் பகவான் ஆதிக்கம் மிகுந்தவன், ஆற்றல் மிகுந்தவன், போர்ப்படை தளபதியான இந்த செவ்வாய் பகவான் 12 ராசிகளுக்கு எவ்வித பாதகங்களிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும். செவ்வாய் பகவான் கொடுக்கிறத எப்படி எடுத்துக்க போகிறோம், அதுதான் விஷயம். நமக்கு செவ்வாய் ஜாதகத்தில் மைனஸாக கூட இருக்கட்டும், பாதகாதிபதியாக கூட இருக்கட்டும், அவர் வலு இல்லாத நிலையில் கூட இருக்கட்டும், எந்த பரிகாரம் செஞ்சு நம்ம செவ்வாயுடைய ஆதிக்கத்தை பெற்று நம் வாழ்நாளிலே இந்த 42 நாட்களாக நமக்குரிய நாட்களாக வெற்றி பெறும் நாட்களாக மாற்றப் போகிறோம். வாருங்கள், பார்க்கலாம், வெற்றி பெறுங்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது தந்தைக்கு யோகத்தை கொடுக்கும். சிம்மராசி நேயர்கள் இருக்கக்கூடிய உங்கள் தந்தையார் ஏதாவது சீருடை சார்ந்த பணியில் இருந்தார் அப்படின்னா இப்போ அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆமாம், சிம்மராசியில் இருக்கக்கூடிய தந்தையார் ஏதாவது ரொம்ப நாளாக பஞ்சாயத்து தீரலை அப்படின்னா இப்போ பஞ்சாயத்து தீரும். ஊரில் ரொம்ப நாளாக மனப்பிரச்சனை, இட பிரச்சனை, வாய்க்கா தகராறுலாம் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இப்பொழுது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் காலம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உத்தேசத்தை கொடுக்க போகிறார். சிம்ம ராசியில் உள்ள ஆசிரியர்கள், தேவ குருமார்கள், வித்வான்கள், இயல் இசை கல்வி நாடக ஆசிரியர்கள், தெருக்கூத்தாடிகள், கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு அதீத வெற்றியை தரப்போகிறார். ப்ரொமோஷன் கொடுப்பார், நல்ல அப்பாயின்மெண்ட் கொடுப்பார், நல்ல ஈவெண்ட் கொடுப்பார். நடிகர் நடிகைகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் இந்த செவ்வாய் பகவான். ஆமாம், கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நேரங்களும், அது டான்ஸாக இருக்கலாம், குரூப் டான்ஸில் இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம், காமெடியனாக இருக்கலாம், கலைத்துறையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். கோவில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய வேலைகளை இப்போது உங்களுக்கு ஈட்டு தருவார். ரொம்ப நாளாக கோயில் கட்டிருக்கேன் சார், ஊரில் முடியாமல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அதில் ஒரு சிம்மராசிக்காரர்கள் தான் இப்போ அந்த கும்பாபிஷேகமே நடக்கும். அப்போ அது ஒரு பாக்கியம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. சிம்ம ராசியில் பார்த்தோம் அப்படின்னா மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 3 நட்சத்திரக்காரர்கள் தனித்தனியாக எப்படி இந்த செவ்வாய் பயிற்சி முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு, கல்யாணம், வேலை வாய்ப்பு, வீடு, உத்தியோகம்,
வெளிநாடு யோகம். எந்த சங்கடம்னாலும் உங்களுக்கு இருக்கட்டும், நீண்ட நாள் பிரச்சனையாகவே கூட இருக்கட்டும், இந்த செவ்வாயால் யோகம் பெற சின்ன ரெமடி, சின்ன ரெமடி தான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெற்றி உங்களுக்குள்ளதை ஆக்கிக் கொள்ளுங்க. ஆம், சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்கள், மகம் நட்சத்திரம் வரும்போது பழனி முருகனை நீங்கள் தரிசனம் செய்தால் உங்களுடைய பித்ரு தோஷம் விலகும். மகத்திலே இறந்தவர்களுக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்தால் உங்களுடைய நீண்ட நாள் கர்மா விலகும். வேல் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். வேலவனுடைய வழிபாடு செய்யுங்க. மக நட்சத்திரக்காரர்கள் அத்தனை பேரும் வேலனுடைய வழிபாடு, பழனி முருகனுடைய வழிபாடு வெற்றியை தரும். வன்னி மர விநாயகரை வழிபட்டால் யோகம். வன்னி மரத்தடி கீழ் உள்ள விநாயகர் உங்களுக்கு வெற்றியை தரப்போறார். மரணம் சம்பவிக்கும் இடத்துல யாரோ ஒரு துர்மரணம் நடந்துச்சு, யார் எவருன்னே தெரியல, மகம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தயவு கூர்ந்து அந்த சவத்திற்கு உதவி செய்யுங்க. எடுத்து போடுறதுக்கு உண்டான உபகாரம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது 10 ரூபாயாச்சும் தானம் கொடுங்க. அனைத்து நண்பர்களுக்கும் இனிப்பு வகையான ஜிலேபியை தானம் கொடுங்க. மகம் நட்சத்திரக்கார ஜிலேபி தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பண வருமானம் வரும். கண்டிப்பாக கொடுத்து பாருங்க. டெய்லியும் காலையில் வாக்கிங் போங்க, இளநீர் குடிங்க. இந்த செவ்வாய் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார், மன ஆரோக்கியத்தை கொடுப்பார். பூர நட்சத்திரக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா காவல்துறைக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுங்க, நல்லது செய்யுங்க. வெயிலில் இருந்திருப்பார் ஒரு டிராஃபிக் போலீஸ்கார், அவருக்கு ஏதாவது ஒரு குழுமையாக ஏதாவது வாங்கி கொடுங்க. டிரைவர்களுக்கு உபகாரம் செய்யுங்க. அது எந்த ஓட்டுநராக இருந்தாலும் சரி, சிறு வாகன ஓட்டுநராக இருந்தாலும் சரி, கனரக ஓட்டுநராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பஸ் டிரைவராக இருந்தாலும் சரி, டிரைவருக்கு உபகாரம் பண்ணுங்க. பூர நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். இந்த செவ்வாய் உங்களுக்கு பலமாயிடுவார். படி பூஜை மிக சிறப்பு. 18ஆம் படியோனுடைய படி பூஜை இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி தரும். கொடிமரத்துக்கு சேவார்த்தி பண்ணுங்க. பூர நட்சத்திரக்காரர்கள் கொடிமரத்துக்கு சேவார்த்தி பண்ணிங்கன்னா உங்களுடைய தலைமுறையாக இருந்து வந்த சாபங்கள் நீங்கும். இந்த செவ்வாயானால் ஒரு யோகம் கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுப்பார். மிளகு பொங்கல் சாப்பிடுங்க. மிளகு கலந்த பொங்கல் சாப்பிடுங்க. உங்களுடைய மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 9ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எந்த கலங்கமும் வைக்க மாட்டார். சார் ரொம்ப நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இந்த செவ்வாய் உங்களுக்கு இப்பொழுது சாதகமான பலன் கொடுப்பார். மருத்துவத்தில் ஒரு முன்னேற்றம் கொடுப்பார். நீண்ட நாள் வைத்தியம் பார்க்குறேன், எனக்கு சரியாகலை, இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்குற மாத்திரை சரியாகும். அதற்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் சொல்லக்கூடிய பரிகாரத்தை ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நான் சொன்ன 10 பரிகாரத்தில் ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு யோகத்தை கொடுக்க காத்துன்னு இருக்கார். உங்களால் எதை முடியுதோ அதை செய்யுங்க. சிம்ம ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா கோயிலுக்கு போனால் தூணில் ஆஞ்சநேயர் இருப்பார். தூணில் ஒரு ஆஞ்சநேயர் வழிபட்டு இருப்பா, அதெல்லாம் போய் வணங்குவா. அப்போ உத்திர நட்சத்திரக்கார் தூணில் உள்ள ஆஞ்சநேயரை வழிபட மிகப்பெரிய ஒரு யோகம், வாழ்க்கையில் வளம் உண்டாகும். பகவான் ஸ்ரீராமனுடைய வழிபாடு, வில் அம்போடு உள்ள ராமனுடைய வழிபாடு உத்திர நட்சத்திரக்கார் பண்ணுறா அப்படின்னா அத்தனை வித சுகங்களும் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் உள்ள ஆண்கள் இரத்த தானம் செய்வது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். செவ்வாயினால் வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் போகும். மருந்து தானம் செய்தல், யாராவது ஒருத்தர் தலைவலி மாத்திரையாவது வாங்கி கொடுங்க ஏழை எளியவனுக்கு. அன்னதானம் சிறப்பு. அன்னதானத்தில் சிறந்தது வேற என்ன தானமும் கிடையாது. உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அன்னதானம் பண்ணீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். டெய்லி காலையில் துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க. சார் நான் சனிக்கிழமை தான் துளசி தீர்த்தம் சாப்பிட்றேன். இந்த செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தர வேண்டுமானால் உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி முழுவதுமே ரிஷபத்துக்கு வர வரைக்குமே டெய்லி காலையில் துளசி தீர்த்தம் சாப்பிட்டு உங்களுடைய காலத்தை ஆரம்பிங்க. அந்த நாளை நீங்கள் வெல்வீர்கள், யோகத்தை பெறுவீர்கள். அத்தனை சௌகரியங்களும் சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் சேர்க்கக்கூடிய பசங்க, திருமணத்தை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய மணப்பெண் மணவாளர்கள், வேலைக்காக ஏங்கி தவிக்கும் டீனேஜ் வயசு உள்ளவர்கள், தொழிலில் வெற்றி பெற காத்திருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசி நேயர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சமர்ப்பணம். சிம்ம ராசியில் உள்ள மகம் பூரம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சமர்ப்பணம்.
செய்து பார்த்து வெற்றி பெற்று வாழ்க்கையை உங்களுக்குள்ளதாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்தி. செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கா, பலமாக இருக்கா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டு உங்களுடைய செவ்வாயினுடைய பலாபலன்களை பெற்றி வெற்றி உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பரிகாரங்கள், என்ன நட்சத்திர ரீதியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு உண்டானதாக்க கொள்ள முடியும். அந்த நாளை நீங்கள் எப்படி வெல்லலாம் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதீத வெற்றியை பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ண சந்தோஷம் பெறுங்கள். ஆனந்தமாய் இருப்போம். அத்தனை பேரும் வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.